வணக்கம் மாணவர்களே, நம்ம இப்போ 11ஆம் வகுப்பு கணிதவியல் பாடத்தில் அடிப்படை இயற்கணிதத்தில் பயிற்சி 2.3ல் 10வது கணக்கு பார்க்க போகிறோம். ஏ மற்றும் பி ஆகியோர் ஒரே மாதிரியான வேலை செய்தாலும் அவர்களது வருட ஊதியம் 6000க்கு மேல் வேறுபாடாக இருக்கிறது. பியின் மாத ஊதியம் 27,000 எனில் ஏயின் மாத ஊதியத்திற்கான சாத்தியக்கூறுகளை காண்க. பியின் ஊதியம் ஃபிக்ஸடாக கொடுத்துட்டாங்க, அவங்களுடைய வருட ஊதியத்தையும் கொடுத்துருக்காங்க. இப்போ ஏயின் ஊதியம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அவ்வளோதான். அப்போனா என்ன அர்த்தம்? ஏயின் ஊதியம் தான் கேட்டிருக்காங்கன்னா அப்போனா ஏயின் ஊதியத்தை என்ன எடுத்துக்கிறோம்? எக்ஸுன்னு எடுத்துக்கிறோம். ஊதியம் எக்ஸ் என்க. பியின் ஊதியம் அவனே கொடுத்துட்டாங்க, அதனால் நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது. சரி, ஒவ்வொரு ஆண்டு வேறுபாடு எவ்வளோ இருக்குது? 600 ரூபா இருக்குது. இன்க்ரிமெண்ட்டுன்னு அர்த்தம். ஓகே, இப்போ ஏயின் வருமானம் பியின் வருமானத்தை விட அதிகமாக இருக்குன்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஏயின் வருமானம் பியின் வருமானத்தை விட அதிகம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இது எடுத்துக்கிறோம். எடுத்து அன்லைன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, இப்போ நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? எக்ஸ். ஏ என்னது? எக்ஸ் மைனஸ் பியோடைய வருமானம் 27,000 அதிகமாக இருக்குது. எவ்வளவு? 6,000 ஆண்டு. அதான ஊதியம். அந்த இதை போட்டுக்கோங்க. இப்போ இதை இந்த பக்கம் போகும்போது என்ன வரும்? 6,000 ப்ளஸ் 27,000 அப்படின்னா என்ன வரும்? எக்ஸு கிரேட்டர் தென் 33,000. ஓகே, இதை அப்படி வச்சுக்கோ. இதை 1ன்னு வச்சுக்கோ. ஓகேவா? இல்லைன்னா ஹைலைட் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டெப் என்ன எடுத்துக்க போகிறோம்? பியின் வருமானம் ஏயின் வருமானத்தை. இப்போ ஏயின் வருமானம் பியின் அதே அதிகம்னு எடுத்தோம். இப்போ இந்த ஸ்டெப்பில் என்னதுன்னா பியின் வருமானம் ஏயின் வருமானத்தை விட அதிகம். அப்படின்னா ஃபஸ்ட்டு பி எழுதணும்னு அர்த்தம், வேறு ஒன்றும் கிடையாது. சரி, பி என்னது? 27,000 மைனஸ் எக்ஸ் கிரேட்டர் தென் 6,000. 27,000 அந்த பக்கம் போச்சுன்னா என்ன வரும்? மைனஸ் 27,000. என்னது? மைனஸ் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் என்ன வருது? மைனஸ் 21,000 வரும். அப்படின்னா எக்ஸோட மதிப்பு என்னது? மைனஸ் இருக்கிறதுனால இது ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும்? எக்ஸு லெஸ் தென் 21,000. ஓகேவா? கிடைக்கும். இப்போ இந்த 2லேருந்து நம்ம என்ன செய்யணும்? இது 2ன்னு எடுத்துக்கிறோம். 2லேருந்து வருமானம் எடுத்துக்கிறோம். எப்படி எடுக்கிறோம்? ஏயின் வருமானம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 27 விட 27 விட அதிகமாக இருக்கணும். அடுத்து இதாக இருக்கணும், 33 விட கம்மியாக இருக்கணும். அவ்வளோதான். ஏயின் வருமானம் இது பியின் வருமானம் தான் கொடுத்துருக்காங்க. ஏயின் வருமானத்தை விட அதிகம்னு கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும்? இது 21,000 தான் அதிகமாக வருது. ஏயின் வருமானம் எழுதிக்கோங்க. ஏயின் வருமானம் therefore ஏயின் வருமானம் ரூபாய் மேல் கீழ் உள்ள வாய்ப்பு. அவ்வளோதான். ஏயின் வருமானம் 27க்கும் இதுக்கும் நடுவில் இருக்கணும்னு அர்த்தம். ஓகேவா? புரியுதாம்மா? அடுத்த கணக்கில் சந்திப்போம்.